ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ். முதல்ல வந்து நாம் ஹைட்ரோ கார்பன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஆல்கேன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பேசிக் ஹைட்ரோ கார்பன்ஸ், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ஆல்கேன்ஸோட தயாரிப்பு முறைகள், ஒரு சில முறைகளை பற்றி பார்த்துட்டு அப்புறம் ஆல்கேன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சரி, இது ரெண்டை பற்றியும் பார்த்துட்டு முடிவில் கடைசியாக சம்மரி மோடு பார்த்தோன்னா இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சாப்டர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஆரம்ப கட்ட சாப்டர் தான், ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட, ஈஸிலி ஸ்கோரபிள் தான். ஸோ ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டோம்னா, எல்லா அந்த காம்பவுண்டில் வந்து வெறும் கார்பன் ஹைட்ரோஜன் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் கார்பன்ஸ் அண்ட் ஹைட்ரோஜனை மட்டுமே கொண்ட காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போது ஹைட்ரோ கார்பன்ஸ்லேயும் வந்து ஒரு சில வகைகள் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு ரெண்டு முறையாக பிரிக்கலாம். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்னா என்ன? அது வந்து சிங்கிள் பாண்டால் மட்டுமே ஆனது. இதில் வந்து எந்த ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்காது. அதுக்கு பதிலாக அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா அங்கே டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு அதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தால் மட்டும்தான் வந்து நாம் அதை அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது ஹைட்ரோ கார்பன்லாம் வந்து நம்ம பெரிதும் அதை வந்து எங்கே ஒரு சோர்ஸாக எடுக்கலாம் அப்படின்னா பெட்ரோலியம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மீத்தேன்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மீத்தேன்லாம் வந்து ஹைட்ரோ கார்பன் தான். மீத்தேன், ஈத்தேன் இது போடுற எல்லாமே. ஓகேவா? ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸோட 3 டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து நம்ம பார்த்தோம். 3வது டைப் வந்து ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ். சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் போக இந்த ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் நம்ம தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து நார்மலாக சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டடை தவிர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டிஸையும் கொண்டது. அண்ட் இதுக்கு ஏன் ஆரோமேட்டிக்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கணும்னா, ஆரோமா அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் வந்து ஸ்மெல்லுன்னு அர்த்தம், வாசனை. ஸோ மற்ற ஹைட்ரோ கார்பனை போல இல்லாமல் இந்த ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பனில் மட்டும் ஒரு விதமான ஒரு வாசனை வந்ததால தான் வந்து இதுக்கு ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் பேர் வந்தது. ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் வந்து இந்த ரெசனன்ஸ் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் வந்து நாம் நெக்ஸ்ட்டு அதுக்குன்னே ஒரு தனி சாப்டர் இருக்கும்போது பார்க்கலாம். இந்த சாப்டரில் வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனான ஆல்கேனை பாட்டு மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ ஆல்கேன்ஸுக்கே வந்தாச்சு. நான் சொன்ன போல் கார்பன்ஸ் அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸை வச்சு கார்பன் அண்ட் ஹைட்ரோஜனை யூஸ் பண்ணி மட்டும் வர்றது தான் வந்து ஆல்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்டான காம்பவுண்ட் தான் வந்து ஆல்கேன். பேசிக்காக இதில் எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கும். அண்ட் CH3, CH2 இந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போது இந்த ஆல்கேன்ஸை வந்து பேராஃபின்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லாட்டினில். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேராக இருந்தது, ஆல்கேன்ஸு பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி. ஏன் இதுக்கு பேராஃபின்ஸ்னு பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பேரம் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து குறைவான அல்லது கம்மியான அப்படின்ற ஒரு பொருள். இதே மாதிரி அஃபின்ஸ் அப்படின்னா அஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அஃபினிட்டிங்கிற வார்த்தைக்கு ரியாக்டிவிட்டி அப்படின்ற பேரும் உண்டு. ஸோ அதிகமாக ரியாக்ட் பண்ண முடியாத, மிகவும் குறுகிய, மிகவும் கம்மியான ரியாக்ஷன்ஸில் மட்டுமே பங்கு பெறுறதால தான் நம்ம ஆல்கீன்ஸுக்கு வந்து பேராஃபின்ஸ் அப்படின்ற பேர் இருந்தது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்கீன்ஸ் வந்து பெரிதும் நிறைய காம்பவுண்டில் நிறைய ரியாக்ஷனில் வந்து ஈடுபடாது, பார்ட்டிசிபேட் பண்ணாது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த பேரில் மூலிமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்கேன்ஸுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா CnH2n+2. பேசிக்காக ஒவ்வொரு C கூடயும் மீதி 4 பாண்ட் வந்து ஒன்று H இருக்கும், இல்லை கார்பன் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு அதுக்கு கார்பன் வந்து இந்த ஃபார்முலா வந்து பார்க்க முடியும். இப்போது IUPAC படி, இன்றைக்கி இருக்க ஸ்டாண்டர்ட் படி, இன்றைக்கி இது ஒரு நாமென்க்ளேச்சர் எப்படின்னா, எல்லா காம்பவுண்டு கூடயும் லாஸ்ட்டில் ஒரு சஃபிக்ஸ் ANE அப்படின்றத மட்டும் சேர்த்துப்பாங்க. இவ்வளோ தான் இன்றைக்கி இருக்க நாமென்க்ளேச்சர். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ் வந்து ஏதோ என்ன வேணால் இருக்கலாம், சஃபிக்ஸ் வந்து ANE சேர்த்தா போதும். இது வந்து ஆல்கேன் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது ஆல்கேன்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஐசோமெரிசம் அப்படின்ற இதில் வந்து எந்தெந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படின்றதுல மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதை வந்து அதுலேயும் கூட 6-7 வகை இருக்குது. அதில் ஒரு வகையான செயின் ஐசோமெரிசம் அப்படின்றத ஒரு இதில் மட்டும்தான் வந்து இது ஆல்கேன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ
இதுதான் வந்து ஒரு பென்டேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து என்னன்னா, இந்த CH3, CH2, 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 CH3. ஓகேவா? இப்போ இந்த காம்பவுண்ட நாம வெறும் இதா எழுதணும்னா C5H, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு. ஸோ 6 6 12 வரும். இதனால தான் வந்து 2n+2ன்னு சொல்றோம். இத நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்படியும் வரையலாம். இதுக்கும் வந்து இதே ஃபார்முலா தான் வரும். அதே போல இப்படி வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க. வெறும் C போட்டு இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. இப்படி 4 மெத்தில் குரூப் போட்டா கூட இதுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். ஆக என்னதான் இது 3த்துக்கும் வந்து ஒரே ஃபார்முலா இருந்தாலும், இதுங்க எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற ஆ ஃபார்முலா என்னமோ ஒண்ணுதான். ஆனா இந்த அந்த டயகிராம்ஸ் எல்லாமே வந்து வேற. இதற்கு பேர் தான் வந்து செயின் ஐசோமெரிசம். ஏன் இத செயின் ஐசோமெரிசம்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் மாறுது. அந்த செயினோட கான்ஸ்டிடியூஷன் மட்டும் மாறுது. ஓகேவா? ஸோ ஆல்கேன்ஸால குடுக்க முடிஞ்ச ஒரே வகையான ஐசோமெரிசம் வந்து செயின் ஐசோமெரிசம் மட்டும்தான். ஓகேங்களா? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போவோம். அதான் வந்து ஆல்கேன்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம அடுத்தது வந்து பொதுவாவே இருக்கிற தயாரிக்கும் முறைகள். எப்படி வந்து ஆல்கேன்ஸ் வந்து தயாரிக்கப்படுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறது வந்து ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒண்ணும் இதுல ஒண்ணும் பெருசா இல்ல. வெறும் இந்த டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டட் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் சொல்றோம்ல, அந்த மாதிரியான ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு கூட ஹைட்ரோஜனை சேர்த்து அதை வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா மாத்துறாங்க. இதை தான் வந்து ஹைட்ரோஜனஸ் ரியாக்ஷன் சொல்றோம். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் கூட ஹைட்ரோஜனை சேர்க்கும் போது சேச்சுரேட்டடா மாறுது. இப்போ நீங்க பார்ப்பீங்க, இங்க ஏன் வந்து பல்லாடியம், பிளாட்டினம்லாம் வந்து இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. பல்லாடியம், பிளாட்டினம்லாம் இருந்தா மட்டும்தான் இந்த H2 வந்து அயான்ஸா, அந்த H2ங்கிற பாண்டே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை பிரேக் பண்றதுக்கு தேவையானதே வந்து இந்த பிளாட்டினம், பல்லாடியம் போல மெட்டல்கள் தான். இந்த மெட்டல்ஸ் தான் வந்து ஹைட்ரோஜனை பிரேக் பண்ணி ரியாக்ஷனுக்கு ரெடியா வந்து H அனுப்புறதுக்கு உதவுது. அந்த H தான் வந்து போய் இந்த இது கூட சேருது. ஸோ இந்த ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாட்டினம், பல்லாடியம் இது எதுவுமே கொடுக்காம வெறும் H2 மட்டும் சேர்த்துட்டு ஏரோ மார்க் போட்டிருந்தாங்கன்னா இந்த ரியாக்ஷன் ஒர்க் ஆகாது. இது நீங்க JEE மெயின்ஸ்லயும் சரி, அட்வான்ஸ்லயும் சரி கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஏன் இந்த பிளாட்டினம், பல்லாடியம்னா இப்போ மெட்டல் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டலிஸ்ட் இல்லாம இந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்றத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போலாம். நெக்ஸ்ட் நம்ம ஓகே, இந்த இதோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செபாஸ்டியன் ஆண்டர்சன்னு சொல்லுவாங்க. நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கனாலும் பெருசா அவசியம் இல்லை. ஏன்னா ரியாக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்பயுமே. அண்ட் மோஸ்ட்லி JEE மெயின்ஸ், அட்வான்ஸ்லயுமே வந்து ரியாக்ஷனுக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்கைல் ஹாலைட்ஸ். ஆல்கைல் ஹாலைட்ஸ்னா என்ன? ஆல்கைல் ஹாலைட்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஆர் கூட இங்க ஒரு எக்ஸ்னு போட்டுப்போமே. இந்த எக்ஸுக்கு பதிலா ஒரு சிஎலோ, புரோமினோ, அயோடினோ, ஃப்ளோரினோ, இந்த ஹாலோஜன் குரூப் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஹாலோஜன் குரூப்லேருந்து வர ஏதோ ஒன்று வந்தால் அது போய் ஆல்கைல் ஹாலைட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஹாலோஜன் குரூப் கூட நம்ம ஹைட்ரோஜன் சேர்க்கும் போது இதுவும் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இதுலேயும் வந்து வெறும் ஹைட்ரோஜனை சேர்த்தா பத்தாது. தட்ஸ் வை யூ கேன் சி இங்கே ஜிங்க் கூட சேர்த்துருப்போம். ஓகேவா? இப்போ வாங்க, அங்கே நீங்கள் இன்னொரு வார்த்தையை பார்க்கணும். டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு போட்டிருப்பாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன சப்ளை பண்ணும் அப்படின்னா H+ சப்ளை பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த H+ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜிங்க் இருக்கு பாருங்க. ஜிங்க் வந்து எப்பயுமே வந்து எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஜிங்கை நம்ம பெரும்பாலும் எந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணாலும் ஜிங்க் வந்து ஈஸியாக எலக்ட்ரான்ஸ் கொடுத்துரும். இப்போ ஜிங்க் கூட இந்த H+, 2 H+ சேரும்போது என்ன ஆகுதுன்னா 2H டாட்டாக ஃபார்ம் ஆகுது. இது பேர் தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இல்லாமல் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது, வெறும் ஒரே ஒரு டாட் மட்டும்தான். இது பேர் தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் தான் வந்து நம்மளை இந்த ரியாக்ஷனில் உதவே போகுது. ஓகேவா?
இப்போ இந்த CH3 இருக்கு பார்த்தீங்களா? CH3Cl கூட ஒரு H டாட் வந்து சேரும்போது, இந்த H டாட் வந்து இந்த Cl தள்ளிட்டு போயிருது. HCl-ஆ மாறிடுது. இதன் காரணமாக CH3 இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இந்த Cல வந்து ஒரே ஒரு டாட் வந்து உருவாயிடுது. ஸோ, Cல வந்து இங்க ஒரு ஹைட்ரோஜன், இங்க ஒரு ஹைட்ரோஜன், இங்க ஒரு ஹைட்ரோஜன் இருந்ததுன்னா, இங்க ஒரே ஒரு டாட் மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இங்க இருக்கு. ப்ளஸோ, மைனஸோ இல்லாம. ஃப்ரீ ராடிக்கல் இப்போ இங்க CH3 ஒரு ஃப்ரீ ராடிக்கலா இருக்க, ப்ளஸ்ஸு ஹைட்ரோஜன் அங்க ஒரு ஃப்ரீ ராடிக்கலா இருக்கா? ஓகேவா? இது 2ம் சேரும்போது என்ன ஆகுதுன்னா, CH4 மாறுது. ஓகேவா? ஸோ, ஜென்ரலாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு RX அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வரும்போது, அந்த X வந்து ஹாலோஜனா இருக்கணும். இந்த X கூட நாம H2 இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க்கும் சரி, HCl-ம் சரி. ஓகேவா? இது 2ம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த R கூட H போயிருது. அப்புறம் ஒரு HCl ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? இப்படிதான் வந்து இந்த ரியாக்ஷன் ஏற்படும். இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கு அடுத்து நாம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ரியாக்ஷன்ஸ் நேம்ட் வுட்ஸ் ரியாக்ஷன். ஏன் இதுக்கு வுட்ஸ் ரியாக்ஷன் பேர் வந்தது? ஏன்னா இதை கிரியேட் பண்ணவரோட பேர் வந்து வுட்ஸ். இந்த பேர் வச்சே வந்து இந்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காண்டி இந்த பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நாங்களும் வந்து இந்த பேரை தெளிவா கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து ட்ரை ஈத்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதை நல்லா நோட் பண்ணணும். இந்த ட்ரை ஈத்தர்ங்கிற வார்த்தை இல்லைன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறது கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன்னா ட்ரை அப்படின்ற கண்டிஷன் இல்லாத பட்சத்துல Na வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தண்ணியோ, அந்த H2O காம்பவுண்ட் கூட வாட்டர் வேப்பரா இருந்தாலும் அது கூட ரியாக்ட் பண்ணிடும். சோடியம் வந்து ரொம்ப 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 ரியாக்டிவ். ஓகேவா? அதை மட்டும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ சோடியம்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம ரொம்ப ரொம்ப ட்ரையான ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் சோடியம் வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் கூட ரியாக்ட் பண்றதுக்கு யோசிக்கவே செய்யும். ஓகேவா? இப்போ இதை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு உள்ள போலாம். இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரை ஈத்தர்னு போட்டிருக்கு. ஈத்தர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ட்ரைங்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ இங்க RX இருக்கா? இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்க புரோமின் கொடுத்துருக்காங்க. நாம வந்து ஜென்ரலா ஒரு ஹேலைடு இருந்தாலே போதும். அகைன் இந்த X வந்து ஒரு ஹாலஜன் தான். எதுவா வேணா இருக்கலாம். குளோரினும் புரோமினும் இருந்தால் பெட்டர். மோஸ்ட்லி குளோரின் புரோமின் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த RX கூட என்ன ஆகுது? Na வந்து சேருது. Na வந்து சேர இது ஃபர்ஸ்ட் பிரைமரியா மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா NaX-ஆவும் R-ஆவும் தான் மாறும். இந்த R வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு ஃப்ரீ ராடிக்கல். ஓகேவா? ஸோ இப்போ அந்த R ஃப்ரீ ராடிக்கல் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இன்னொரு R ஃப்ரீ ராடிக்கல் கூட சேரணும்ல. அப்போ வந்து என்ன ஆகும்? ஒரு RR பாண்ட் ஏற்படும். இதனால தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க C2H5 இன்னொரு C2H5 ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல நம்ம என்னன்னு நல்லா வச்சுக்கணும். மோஸ்ட்லி இது வந்து சிமெட்ரிக்கலா அப்படியே இருக்கும். இங்க ஒரு R இருக்கும், இங்க ஒரு R இருக்கும். ஓகேவா? இது 2மே வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கார்பன் கூட வந்து அந்த ஃப்ரீ ராடிக்கல் ஃபார்மேஷன் ஆகுதோ, எந்த கார்பன்ல வந்து இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் மிச்சம் இருக்கோ, அது வந்து அதே மாதிரி சிமெட்ரிக்கலா இன்னொரு கூட போய் சேர்ந்துரும். அவ்வளவுதான். இன்னொரு பாயிண்ட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ராடிக்கல் ரியாக்ஷன்ல மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான RR அப்படின்ற மாதிரி அது செயினே வந்து டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கா பெருசாகிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க இதுல மட்டும்தான் பார்க்க முடியும். வேற எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ ஜென்ரலாமே நீங்க வந்து ஒரு ரியாக்ஷன் பார்த்துட்டு, இது என்னடா இங்க வந்து ஒரே ஒரு C2 தான், C2H5ங்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க 2 வாட்டி C2H5 இருக்கே. இங்க 2 CH3 2 C காம்பவுண்ட் தான் இருக்கு. அங்க 4 கார்பன் காம்பவுண்ட் இருக்கு. கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கே அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா, உடனே நீங்க வந்து முடிவு பண்ணிடலாம். இங்க வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஃப்ரீ ராடிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது. இது ஒரு ட்ரிக் தான். இது உங்களுக்கு JEE மெயின்ஸ் மாதிரியான எக்ஸாம்ல இது என்ன மாதிரியான ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு உங்களுக்கு இது உதவும். டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக. ஓகேவா? அண்ட் இந்த NaBr பத்தி நம்ம பெருசாக யோசிக்கணும் அவசியம் இல்லை. அந்த Na வந்து X கூட போய் சேருது. அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஓகே, டீகார்பாக்சிலேஷன்னா என்ன? முதல்ல கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்னன்னு தெரியும்ல. இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சோடா லைம் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோடா லைம் அப்படின்னா CaO அப்படி கால்சியம் ஆக்சைடு, அது கூட NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? இந்த ஒரு மிக்சரை வந்து நம்ம சோடா லைம்னு சொல்லுவோம். இந்த மிக்சர் வந்து இருக்கணுங்கிறது கட்டாயமாக அவசியம் இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா. ஏன் அகேன் நான் சொன்னேன்ல, இந்த சோடியம் வந்து டக்குன்னு ஒரு ஹைட்ரஜனோ ஏதோ ஒரு ஆக்சிஜனோ ஏதோ ஒன்று கிடைச்சா போதும், அந்த தண்ணி காம்பவுண்ட் கிடைச்சாலே போதும், ஹைட்ரஜன் டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும்ல. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் வந்து நம்ம கூட வந்து CaO சேர்த்துருக்கோம். CaO என்ன பண்ணிடும் அப்படின்னா, எந்த ஒரு தண்ணி காம்பவுண்ட் சேர்ந்தாலும் அதை வந்து பிடிச்சி இழுத்துரும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே CaO இருக்குல்ல, இது கூட H2O சேரும்போது இது CaOH ட்வைஸ் ஆயிடுது. இதனால என்ன ஆகுது, இந்த H2O எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுது. ஸோ இதனால வந்து Na ரியாக்ட் பண்ணாது, Na வந்து ஃப்ரீ ஆயிடுது. ஓகேவா? இப்போ இந்த Na இருக்கிற ஒரே வேலை வந்து CH3COO இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஓகே, ஸோ இப்போ இது எப்படிங்கிறத பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த டீகார்பாக்சிலேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிடுறேன். இங்கே RCOO NAன்னு இருக்குல்ல, Na ப்ளஸ்ஸாக இருக்கும், COO மைனஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கோவலன் பாண்ட் கிடையாது, இது வந்து ஒரு அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் வந்து லைட்டாக டைல்யூஷன் இருந்தாலே போதும், ஈஸிலி சொல்யூபிள் ஆகிடும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த CaO சோடா லைமன் இருக்குல்ல, இதுவே லைட்டாக டைல்யூட்டடான காம்பவுண்ட் தான். ஸோ டைல்யூட் கண்டிஷன்ஸில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, டக்குன்னு வந்து RCOO மைனஸும் Na ப்ளஸும் தனியாக போயிடும். இப்போது இந்த RCOO மைனஸ் இருக்குல்ல, இது வந்து டக்குன்ட்டு என்ன ஆயிடுது, R மைனஸ் ப்ளஸ் CO2 அப்படின்னு போயிடுது. ஓகேவா? இந்த R மைனஸ் தான் நமக்கு இப்போ ஒரு மூளை. இந்த R மைனஸ் தான் அப்புறமா வந்து ஒரு H ப்ளஸ் கூட சேரும்போது ரிடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா RHன்னு ஆயிடுது. அதே மாதிரி இந்த NaOH இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து CO2 இது கூட சேரும்போது Na2CO3 ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரியாக்ஷன் 1 செகண்ட் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது நமக்கு கண்டிப்பாக உதவும் அப்புறமா. இதுலேருந்து வர அந்த H தான் வந்து இங்கே போகுதுன்னு எடுத்துக்கோங்களேன், அதுதான் வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து RCOO மைனஸ்லேருந்து CO2 எமிஷன் நடைபெறுது ப்ளஸ் R மைனஸோட. இந்த R மைனஸ் வந்து NaOHலேருந்து வர்றது கூட சேர்ந்து RH மாறுது. அதே மாதிரி NaOH வந்து CO2 சேரும்போது Na2CO3 உருவாகுது. தண்ணி காம்பவுண்ட் H2Oன்னு எங்கேயாவது ஆக்சிடென்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து CaO இருக்குது. ஓகேவா? ஃபைனா? ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதற்கு பேர் தான் வந்து டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன்னா ஜென்ரலாக என்னென்னா COO மைனஸ் வந்து அப்படியே CO2 போயிருக்குல்ல, அந்த கார்பாக்சிலிக் ஆசிடிங் இந்த குரூப்பே வந்து கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆயிருதுங்கிறதுனால தான் வந்து இது பேர் டீகார்பாக்சிலேஷன். ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தர் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நான் சொன்ன பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகுது அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம் என்னதான் இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம சோடியம் பைகார்பனேட்டாக வந்து Na2CO3 வந்து வெளியே வரதை பார்த்தாலும் அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்ட் வந்து நடுவில் எங்கேயோ வெளியே ஏறி இருக்கு, அதுக்கப்புறம் அது அப்சார்ப் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் போக போகிறது கோல்பே எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன். கோல்பே எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் எப்படி நடைபெறுது? எலக்ட்ராலிட்டிகேஷன் சொல்லும் போது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும், நீங்கள் ஸ்கூல்லேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்கள் ப்ராக்டிகல்ஸில். எலக்ட்ரிசிட்டியை வச்சு ஆனோடு கேத்தோடு அப்படின்னு 2 தான் பிரிப்பாங்கல்ல, இதை தான் வந்து எலக்ட்ராலிசிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? 2 எலக்ட்ரோட ஒரே கண்டெய்னர்லேருந்து 2 எலக்ட்ரோடாக பிரித்து ஒன்று வந்து ஆனோடு ஒன்று வந்து கேத்தோடுன்னு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்போது ஒரு சைடு வந்து ஒரு இதுக்கு அதோட சைனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். அது
பேட்டரிக்கு எந்த சைடில் இருக்குது, பேட்டரியோட ப்ளஸ் சைடில் இருக்கா மைனஸ் சைடில் இருக்காங்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு சைடு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும், இன்னொரு சைடு இன்னொருத்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு தேவையானது அதே தான். அந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட சோடியம் சால்ட் நம்ம போன வாட்டி பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் COOHக்கு பதிலாக COONA அல்லது COOK இப்படி இருந்தால் தான் வந்து அது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடோட சோடியம் சால்ட் அல்லது பொட்டாசியம் சால்ட். ஓகேவா? அதை யூஸ் பண்ணி நாம் இதில் என்ன பண்ணலாம், RCOONAவாக இருக்கிறத RRன்னு மாற்ற முடியும். நான் அங்கே சொன்னதே தான். இங்கே பார்த்தீங்களா, அங்கே வந்து அந்த CO2 வந்து காணாமல் போயிருச்சுல்ல, அது வந்து இங்கே காணாமல் போகல பாருங்க. அங்கே NaOH யூஸ் பண்ணவங்க தான் அங்கே காணாமல் போயிடுச்சு. இங்கே NaOH யூஸ் பண்ணாமல் H2O மட்டும் யூஸ் பண்ணுறதால இந்த CO2 வெளியேறது நமக்கு தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த கோல் பேஸ் ரியாக்ஷனில் வந்து என்ன மேட்டர்னா, ஆனோடில் ஃபஸ்ட்டு என்ன வந்து பார்ப்போம். RCOO மைனஸ் அப்படின்னு இருக்கா, இது வந்து என்ன ஆயிடுதுன்னா RCOO ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடுது. இந்த இது வந்து அப்புறம் ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியேறிது. இது என்னது, ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? இப்போ இந்த RCOO டாட்ன்னு இருக்கா, இது வந்து என்ன ஆயிரும், டக்குன்னு வந்து இதை தனியாக விட்டு CO2 போயிடும். ஒன்றுலாம் வச்சுக்கோங்க, இந்த COOங்கிறது CO2 போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது யூஸ்வலாகவே. ஏன்னா அது ரொம்ப 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 ஸ்ட்ராங். CO2ங்கிறது எவ்வளோ ஸ்டேபிள் நம்மளுக்கு தெரியும். நம்ம நேச்சரில் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு பார்க்கலாம், நம்ம மூச்சு விட்டு இருக்கிறதே வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே விடுறோம். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ வெரி ஸ்ட்ராங் காம்பனன்ட். அதனால அது டக்குன்னு வந்து வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, R+, இது வந்து சேரும்போது R இப்படி இருக்கும். இதனால தான் வந்து நீங்கள் அந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். கேத்தோடில் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கேத்தோடில் வந்து இந்த NA, ஓகே நான் வந்து கேத்தோடுன்னு போட்டுறேன். கேத்தோடில் வந்து இந்த Na+ இருக்கும். இது வந்து H2ஓட சேரும்போது ஈஸியாக NA வச்சு போட்டு H+ஆக மாற்றிடும். ஓகேவா? இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த H+, இந்த H+மே வந்து 2 H+ இருந்து 2 எலக்ட்ரான் கூட சேரும்போது H2ஆக வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இந்த ஹோல் ரியாக்ஷன் வந்து ஆனோடில் வந்து நம்ம, ஸோ எண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனோட் RRஆக இருந்து மீதி வந்து CO2 கேஸ் வெளியேறும். அதே கேத்தோடில் வந்து OH கூட ஒரு ஹைட்ரோஜன், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறதில்ல. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் எப்பயுமே கண்டிப்பாக ஒரு கார்பன் டை ஆக்சைடு ஏதோ ஒரு இடத்துல வெளியேறி இருக்கும். இதை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. COOங்கிறது எங்கேயோ மாறிடுச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி இருக்குமோ அப்படின்றதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் பார்க்குறது கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ரியேஜென்ட். இதை வச்சு எல்லா சாப்டர்லையும் கண்டிப்பாக அதில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் கிரிக்னார்ட் ரியேஷனை பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் பேர் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்துச்சுன்னா, இது உருவாக்குன ஒரு பேர் வந்து கிரிக்னார்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை நம்ம யூஸ்வலாக எப்படி எழுதுவோம், RMgXன்னு எழுதுவோம். ஓகேவா? கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தான் என்னன்னு போட்டுறேன் ஃபஸ்ட்டு. RMgX. இந்த X வந்து ஹாலோஜன். அதே மாதிரி இந்த R வந்து ஆல்கைல் குரூப். ஓகேவா? இப்போ RMgX கூட வெறும் தண்ணியை தான் சேர்க்குறாங்க. தண்ணின்னா என்ன, H2O. வெறும் தண்ணியை சேர்க்கறதால மட்டுமே வந்து நம்மளால இங்கே வந்து ஒரு ஆல்கேன் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றது தான் இந்த ரியாக்ஷன். ஓகேவா? இங்கே வெறும் RMgX கூட HOH சேரும்போது MgOHX. ஓகேவா?
இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும். Mg இங்க ஒரு OH இருக்கும். இங்க ஒரு X இருக்கும். இங்க வந்து R கூட H வந்து சேர்ந்துரும். இது வந்து ஏன் நடக்குது? ஏன்னா, RMgX இருக்குல்ல, இது வந்து வெரி ஸ்ட்ராங் பேஸ். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் அல்லது நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர. நியூக்ளியோஃபைல்னா என்ன? எலக்ட்ரான்ஸ் எங்கடா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் எரிச்சிடும். இது பேர் தான் வந்து நியூக்ளியோஃபைல். ஓகேவா? ஸோ இந்த RMgXக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த HOH இருக்குல்ல, அந்த OHல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான். ஸோ H2Oலேருந்து அந்த OH மட்டும் பிடிச்சிக்கிட்டு அந்த இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளான பாண்டை வந்து இந்த MgX அப்படின்ற அந்த சப்ஸ்டியூஷன் காம்பவுண்ட் வந்து உருவாக்கிடும். MgOH அப்படின்ற காம்பவுண்ட் வந்து உருவாகிடும். மிச்சம் இருக்கிற R- இருக்குல்ல, அந்த R- வந்து H+ கூட சேர அது வந்து இப்படி மாறுது. ஓகேவா? R- H+ கூட சேரும். சரியா? நாம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதர ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து இந்த மெட்டல் அல்லது மெட்டலாய்ட்ஸ் அதோட கார்பைடு இது இருக்குல்ல, அது கூட வந்து தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலே போதும். அதுங்க வந்து மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் அது ஃபார்ம் பண்ணிட்டு மீத்தேன் கேஸை ஃபார்ம் பண்ணிடும். மீத்தேன் இங்கே அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே Al4CH3 இருக்கும்போது அங்கே 3 கார்பன் இருக்குனால இங்கே 3 மீத்தேன் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே Be2C பெரிலியம் கார்பைட், பெரிலியம் கார்பைட் கூடயும் வந்து தண்ணி சேர்க்கும்போது பெரிலியம் ஹைட்ராக்சைடும் மீத்தேனும் வந்து இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம மற்றொரு பேர் சொல்லணும் அப்படின்னா மெத்தனைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரையும் வந்து பெருசாக நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல்லாமே இந்த ரியாக்ஷன் மட்டும்தான். Al4C3 அல்லது Be2C இது ரெண்டுமே வந்து தண்ணி கூட சேரும்போது மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் பாயிண்ட் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி JEE மெயின்ஸ் மட்டும்தான் வரும், அது மேலே வராது. அதுக்கு இந்த பாயிண்ட் மட்டும் உதவும். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் போக போகிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுற போது பாயிலிங் பாயிண்ட், அதாவது கொதிநிலை, எந்த டெம்பரேச்சரில் கொதிக்குது அப்படின்றது தான். இந்த பாயிலிங் பாயிண்ட்டுங்கிறது மாஸ் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே போல் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்னென்ன கண்டிஷன் திருப்பி பார்க்குமா? ஒன்று, மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அல்லது சர்ஃபேஸ் ஏரியா, நான் SAன்னு போட்டுக்கிறேன், அப்படின்னாலும் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, மாஸ் ஓகேடா, சர்ஃபேஸ் ஏரியான்னு என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ கேட்குறது எனக்கு புரியுது. ஓகேவா? சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரே காம்பவுண்டை ஒரு C5H12 இருக்குல்ல, இதை வந்து நாம் இப்படி வரையலாம் அல்லது இப்படி வரையலாமா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா பறந்து விரிஞ்சிருக்கா? இங்கே வந்து நல்லா செயின் பெருசாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சப்ஸ்டிட்யூட் ஆட்டம் இங்கே வர்றதால இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து குறைஞ்சது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அந்த மேக்ஸ் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி போட்டு இப்படி வருது பார்த்தீங்களா, இந்த லென்த்து தான் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வச்சுக்கோங்களேன். ஸோ பிரான்ச் பிரான்ச் அதிகமாச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லாங் செயினாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ லாங் செயினாக அல்லது நோ பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த தான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே தான் வந்து அங்கே லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தா தெரியும். மோர் பேலன்ஸ்டு செயின் வந்து எப்பயுமே வந்து கம்மியான பாயிலிங் மோர் பிரான்ச்டு செயின் வந்து கம்மியான பாயிலிங் பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். பிரான்ச் அதிகமாக பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகிட்டே போகும் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து அவங்களும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் விளக்கம் மட்டும் கொடுத்துட்டேன். இதுக்கு என்னப்பா ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். இப்போது வான் டெர் வால்ஸ் ரியாக்ஷன் அல்லது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து நீ 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் வந்து நடுவில் இருக்கிற இதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து
பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி 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 கொஞ்சம் கொஞ்சங்க இன்னொன்று இப்படி 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 இருக்குன்னா இது வந்து இது கூட பாண்டிங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதே இது நீங்க இப்படி இப்படி இந்த காம்பவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து இது ஒரு ஹிண்ட்ரன்ஸ். ஏன் ஹிண்ட்ரன்ஸ்? இதுக்கும் இதுக்கும் வந்து வரும்போது இந்த ஏரியா வந்து இருக்குது. ஸோ பிரான்ச் அதிகமாக அதிகமாக அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? காம்பவுண்ட் இது கம்மியாகிற பட்சத்துல தான் நமக்கு வந்து பாயிலிங் பாயிண்டே வந்து கம்மியாகுது. அதனால தான் வந்து பிரான்ச் அதிகமாக அதிகமாக கம்மியாகுதுன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெல்டிங் பாயிண்ட் அப்படின்றதுக்கான இது. மெல்டிங் பாயிண்ட் வந்து அதே மாதிரி தான் மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இன்னொரு செகண்ட் ஒரு இது வச்சோம்னா அது வந்து சிமெட்ரிக் மாலிகுல்ஸ் இருக்க மெல்டிங் பாயிண்ட் அதிகம் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சிமெட்ரினா என்னடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிமெட்ரிக் மாலிகுல்ஸை பார்த்து நம்ம பார்த்துடலாம். ஒரு செயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்று, இப்படி ஒன்று இருக்குல்ல, இது இன்னொன்று இல்லை. இப்போ இதில் எது சிமெட்ரிக் எது ஐசிமெட்ரிக் அப்படின்னு இருக்குல்ல, அதை பொறுத்து தான் வந்து இது மாறும். ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இப்படி ஈவன் நம்பர் ஆஃப் செயின்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி 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 இருந்துச்சு. நெக்ஸ்ட் பக்கத்துலேயே இப்படி ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஈஸியாக போயிடும். அதே இது இப்படி இந்த காம்பவுண்ட் இருக்கும்போது இங்கே வந்து பெருசளவு கேப் விட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி வருது. ஓகேவா? அதனால தான் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் இதுக்கும் வந்து எப்பயுமே மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். நீங்கள் அந்த மெல்டிங் பாயிண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா கூட இங்கே கார்பன் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இங்கே ஒரு ஈவன் நம்பருக்கு ஹையாக இருக்கும், கம்மியாயிட்டு திருப்பி அதிகமாகும், திருப்பி கம்மியாகும், திருப்பி அதிகமாகும், திருப்பி கம்மியாகும், இப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஈவன், இது வந்து ஒரு 6னா இது ஒரு 7, அப்புறம் இது ஒரு 8னா இது ஒரு 9. நீங்கள் அதுவும் நல்லா நோட் பண்ணணும். இதுவும் வந்து நம்பர் அதிகமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஓகேவா? பட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஆட் நம்பர் அப்படின்னா டக்குன்னு ஒரு டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து மெல்டிங் பாயிண்ட்டுக்கான ஒரு கதை. அடுத்து நம்ம போகிறது இது நான் சொன்னது தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற செயின் இருக்குல்ல, அதுக்கு வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் இருக்குல்ல, அதை விட கம்மியான மெல்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். ஈவனுக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும், ஆடுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து இவங்களும் திருப்பி சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது ஆல்கேன்ஸ் ஆர் நான் போலார் அப்படின்ற பாயிண்ட். ஏன் ஆல்கேன்ஸுக்கு? ஏன்னா ஹைட்ரோ கார்பன்ஸே பொதுவாகவே வந்து கோவலன் பாண்டாக தான் வந்து இருக்குது. ஓகேவா? அயானிக் பாண்ட்னா தான் வந்து போலார்னு சொல்லுவோம். இங்கே கோவலன் பாண்ட் வரதால நான் போலார். நான் போலாரான ரியேஜென்ட் வந்து நான் போலாரான சொல்யூஷன்லாம் வந்து இதாகும். நான் போலார் சால்வெண்ட்லாம் என்னென்ன? பெட்ரோலியமு, அப்புறம் அந்த பென்சீன், இதுங்களுமே வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஸோ ஹைட்ரோ கார்பன் மாதிரி அல்லது இந்த மாதிரி சைன் எதுவும் இல்லாமல் வெறும் நான் போலார் ஒரு பொலாரிட்டியே கொடுக்காத ஒரு சால்வெண்ட்ஸில் தான் வந்து கலக்கும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் ஆல்கேன்ஸும் வந்து பொலாரிட்டியே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்சிட்டியும் வந்து அதே மாதிரி தான். மாஸ் இன்க்ரீஸ் ஆக அதாவது செயின் பெருசாக நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பெருசாக டென்சிட்டியும் வந்து மேலே எகிரிட்டே தான் போகும். பட் எங்கன்னா ஒரு 0.8 வரைக்கும் ஏறும். 0.8 வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு மேலே மோஸ்ட்லி போகாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் கிட்ட 0.8 போகுமே ஒழிய அதுக்கு மேலே போகாது. ஸோ அந்த 0.8 ஒரு அசிம்ப்டோட் மாதிரி கூட நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். ஓகேவா? டென்சிட்டிங்கிறது தமிழில் வந்து அடர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த அடர்த்தி வந்து 0.8 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபுக்கு மேலே போகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்.
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹாலஜினேஷன் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஹாலஜினேஷன் வந்து இப்போது நீங்கள் ஹாலஜினேஷன் அப்படின்ற ரியாக்ஷன் வந்து இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் வெறும் இந்த இப்படி போட்டு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல். ஓகேவா? ஏன் அப்படின்னா இது சைன் எதுவுமே சாரி சைன் கிடையாது, ப்ளஸ் மைனஸ் கிடையாது, சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும்தான். ஓகேவா? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான், அதுவும் வந்து அந்த கார்பனோட முறையான எலக்ட்ரான் தான், வேற எங்கேயோ வந்து வாங்கிட்டு வராத. அதை தான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இதாகணும். இப்போ இந்த ரேட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹச் ஆஃப் ஆல்கேன்ஸ் இஸ் 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி. அதாவது இந்த CH4 இருக்குல்ல, CH4லேருந்து Cl இருக்கும்போது ஒவ்வொரு ஹைட்ரோஜனுக்கும் வந்து அது கூட அந்த பாண்ட்லேருந்து பிடிச்ச அந்த இழுக்கிற தன்மையை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது. 4 சைடு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இதுவே வந்து ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரியாக்ஷன் மூலயமா லைட் போட்டு ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறது மூலியமா வந்து ஒரு CH3Cl வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குளோரின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 3 ஹைட்ரோஜன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எலக்ட்ரானை லைட்டாக இழுக்க பார்க்கும். ஸோ கார்பன் சைடாக வந்து அந்த பாண்ட் வந்து கொஞ்சம் அன்ஈக்குவலாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கிறனாலே வந்து ஹச்சை டக்குன்னு வெளியே தூக்கி போடுற மாதிரியான இதுவும் நடக்கும். இதனால தான் வந்து நம்பர் ஆஃப் குளோரின் அதிகமாக ஹைட்ரோஜன் வெளியே போகிற அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது புரோமினேஷனும் குளோரினேஷனும் ஒன்று தான் போட்டிருக்காங்க. பட் இந்த புரோமினேஷன் வந்து ஸ்லோவர் ரேட்டில் வரும். அயோடினேஷனும் வந்து இருக்குது, இதே மாதிரி ஃப்ளோரினேஷனும் இருக்குது. பட் ஃப்ளோரினேஷன் வந்து நம்ம ஜென்ரலாக பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம் அப்படின்னா ஃப்ளோரினை யூஸ் பண்ணுறது இதே மாதிரி CH4 F2 ஏன் போட மாட்டோம் அப்படின்னா அது வந்து வெடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் தான். ஃப்ளோரின் வந்து ரொம்ப 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 ரியாக்டிவ். அந்த ஃப்ளோரின் கூட சேர்ந்துருக்க ரியாக்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸான இருக்குங்கிறதால வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ அந்த ரியாக்ஷனோட மெக்கானிக்ஸ்க்கு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன போல் இந்த Cl வந்து Cl2 வந்து Cl டாட்டாக வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடும். ஃப்ரீ ரேடிக்கல்னால் என்ன? ஒரே ஒரு டாட் மட்டும் இருக்கிறது, எந்த ஒரு சைனும் இல்லாமல். இந்த மாதிரி H2 இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கிறது இந்த மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரியாக்ஷன் HV அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் ரியாக்ஷன் நடக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கலாக மாறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் போவோமா? அதுவும் வந்து இனிஷியேஷன் வந்து என்ன ஆகுது, வெறும் Cl டாட் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிறதோட முடிஞ்சது. இப்போது ப்ரோபகேஷன் ரியாக்ஷன் பார்ப்போம். ப்ரோபகேஷன் அப்படின்ற இந்த ஸ்டெப்பு தான் வந்து ஜென்ரலாகவே எல்லா ரியாக்ஷன்லையும் இருக்கிற ஒரு மெயின் ஸ்டெப். ஓகேவா? ப்ரோபகேஷனில் என்ன ஆகுதுன்னா, நம்ம CH4 கொடுத்தோம்ல, அது இந்த Cl கூட இருக்கிற H இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்துது. இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, இது வந்து அதிகமாகுது. CH3 வந்து CH3 டாட்டாக மாறுது, அதாவது ஒரு மித்தைல் ஃப்ரீ ரேடிக்கலாக மாறிடுது. இப்போ இந்த மித்தைல் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து மிச்சம் மீதி இருக்க குளோரின் இருக்குது பார்த்தீங்களா, அதுங்க கூட ரியாக்ட் பண்ணி CH3Cl வந்து உருவெடுத்துருது. அவ்வளோதான். இப்போ இந்த CH3 இந்த மிச்சம் Cl டாட் இருக்குது பாருங்கள், திருப்பி ஒரு Cl டாட் ஃபார்ம் ஆகுதா, இது போய் இன்னொரு வாட்டி ஹைட்ரோஜனை பிடிச்சி இழுக்க அது HCl மாற இன்னொரு Cl டாட் வந்து இது கூட சேர இப்படி வந்து இந்த ரியாக்ஷன் போய்கிட்டே இருக்கும். இந்த ரியாக்ஷன் நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து இந்த ரியாக்ஷனில் இருக்கிற ஒரு பிரச்சனையே. என்னன்னா, நம்ம ஒரே ஒரு CH3Clோட இல்லை ஒரே ஒரு CH2Cl2ஓட இந்த மாதிரி நம்மளால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. இந்த ரியாக்ஷன் ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும். ஸோ 3 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு 4 டிகிரி வரைக்கும் போகிறது கூட அதிக சான்சஸ் இருக்குது. நம்மளால் இதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓகேவா? இது எப்போ டெர்மினேஷன் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்கணும். இந்த Cl டாட்டா மட்டுமே சேர்ந்து டெர்மினேட் ஆகிடுது. இல்லை இந்த CH3CH இருக்குல்ல, இது வந்து சேர்ந்து CH3 RR அப்படின்ற காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த வழியில் போகாமல் தப்பாக போயிட்டு அங்கேயே ஸ்டாப் ஆகிருக்கிறது தான் வந்து இதை டெர்மினேட் பண்ணுறதுக்கான அறிகுறி. ஒரே அறிகுறி அது மட்டும்தான். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்லாம் போனதால வந்து இந்த செயின் வந்து டெர்மினேட் ஆயிடுது. அதோட வந்து இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நாம் இன்றைக்கி பார்த்தாச்சு. மிச்சத்தை நாம்
நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, பை பாய்.